தாத்தா, விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, "நான் எப்படி பயந்தனோ, அதே மாதிரி அந்த ராகவால குழந்தைக்கு பிரச்சனை வந்துருச்சு பாத்தியா? குழந்தை தூக்கத்துல கூட அலர்றா. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு. பாவம் தெரியுமா?" அப்படின்னு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. "இங்க பாரு விஜய், நான் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. நான் இத தான் ஏற்கனவே யோசிச்சேன். யாரா இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. என்னோட பேரன் நல்லா இருக்கணும், அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படிதான் யோசிப்பாங்க. புரியுதா? அதனால தான் நாங்க உன்னையும் காவேரியும் பிரிச்சோம். வேற எந்த காரணமும் இல்ல. அதனால நீ கோவப்பட்டு தாத்தா கிட்ட பேசாம இருந்துடாதடா. டேய், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லடா. நீ தான்டா எனக்கு எல்லாமே. என்கிட்ட பேசுடா. வயசான காலத்துல நான் என்னடா பண்ணுவேன்? என் மேல நீ கோவத்த காட்டாதடா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தமா பேசுறாரு. "தாத்தா, நீங்க எதுக்காக இவ்வளோ வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இங்க பாரு, நீ, காவேரி, குழந்தை 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க சேர்ந்து வாழ்ந்தாலே எனக்கு போதும். இந்த கடவுள் ஏதோ ஒரு வகையில உங்கள சேர்த்து வச்சுருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிட்டு இருக்காரு. "சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். நான் தூங்குறேன்" அப்படின்னு விஜய் மேலே போறாரு. காவேரி குழந்தைய தூங்க வைக்கிறாங்க. அப்படியே தடவி விடுறாங்க. அப்படியே நெத்தியில முத்தம் குடுக்குறாங்க. குழந்தைய ரொம்ப பாசமா பார்த்துட்டு கூடவே அவங்களும் படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. கையெல்லாம் போட்டுட்டு கூடவே படுத்துட்டு இருக்காங்க. விஜய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. பார்த்தா காவேரி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தை கூட கை போட்டுட்டு அப்படியே விஜய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு காட்சிய பார்க்க நான் குடுத்து வச்சிருக்கணும். "காவேரி, நீ உன்னோட குழந்தையோட தான் தூங்கிட்டு இருக்கன்ற விஷயம் உனக்கு தெரியாதுல்ல? அப்படி தெரியலனா கூட உங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட், ஒரு ஒரு இது இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? ஒரு அம்மா, பொண்ணு சேர்ந்து தூங்குறது இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன். கடவுளே! காலம் ஃபுல்லா எப்பவுமே இவங்கள நான் இப்படியே பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை" அப்படின்னு விஜய் அப்படியே பார்க்குறாரு. காவேரி நல்லா தூங்குறாங்க. அப்படியே எழுந்து வராரு. உடனே காவேரி, "என்னங்க, நான் எழுந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுந்து வராங்க. எல்லாருமே சேர்ந்து கீழே வராங்க. உடனே, "சித்தி, காவேரிக்கும் ஒரு காஃபி கிடைக்குமா?" அப்படின்னு விஜய் கேட்குறான். "இரு விஜய், இரு நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி காஃபி கொண்டு வராங்க. எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சிட்டோடனே அவங்க சித்தப்பா வராரு. உடனே கேட்குறாரு, "என்னம்மா காவேரி, நைட் இங்கேயே தங்கிட்ட போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, நைட்டு நான் இங்கேயே தான் தங்கிட்டேன். குழந்தை ரொம்ப பயந்துட்டா மாதிரி இருக்கு. இப்ப பரவாயில்லையாம்மா? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல?" அப்படின்னு உங்க சித்தப்பா கேட்குறாரு. "ஆ, பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரிம்மா, நீ இருந்து டிஃபன் சாப்பிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி சொல்றாங்க. "இல்ல, இல்ல, டைம் ஆகுது. நான் இப்போ போனா தான் நான் இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். டைம் கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரும்மா, குழந்தை உன் மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "ஆமா, எனக்கும் ஒரு குழந்தை மேல ரொம்ப பாசமா தான் இருக்கு. என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க எல்லாரையும் நான் பார்க்கும்போது ஏற்கனவே உங்கள பார்த்தா மாதிரி எனக்கு இருக்கு. ஆனா என்ன காரணம்னு எனக்கு எதுவுமே தெரியல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி காவேரி, இவங்களெல்லாம் பார்த்தா மாதிரி இருந்தா நல்லது தானே. விடு, நீ நல்லா பேசு. இதில என்ன இருக்கு?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிம்மா, பார்த்துக்கோ. சரியா? ஆமா, குழந்தைய நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "குழந்தை ரொம்ப பயந்துருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு அனுப்பி விடுங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி, நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரிங்க தாத்தா, நான் கொண்டு போய் காவேரி வீட்ல விட்டுட்டு வரேன்" அப்படின்னு விஜய் போறாரு. "சரிப்பா, பார்த்து போய் விட்டுட்டு வா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து கார்ல வராங்க. அப்ப வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. "எப்படியாவது காவேரி, விஜய சேர்த்து வச்சிடணும்ப்பா. நம்ம பண்ண தப்ப நாம தான் சரி பண்ணணும்" அப்படின்னு அவங்க சித்தி சொல்றாங்க. "ஆமாம்மா, எனக்கும் புரியுது. காவேரி, விஜய், குழந்தை 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "நீ கேட்டியா? காவேரி சொல்றத நீ கேட்டியா? நம்ம எல்லாரையும் ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்றா. அப்போ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும்னு எனக்கு தோணுது. சீக்கிரமாவே விஜய், காவேரி, குழந்தை 3 பேருமே சேர்ந்து ஒண்ணா வாழ்வாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "அப்படி நடந்தா சந்தோஷம்ப்பா. அத தானப்பா நாங்கலாம் எதிர்பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்றாங்க. அவங்க சித்தப்பா அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்ல. "நானும் அதான் நினைக்கிறேன். அந்த ராகவ் ஆக்ஷன்ல இறந்துட்டான்ல. அதனால இப்போ ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிமே எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. "ரொம்ப சந்தோஷம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிட்டு இருக்காரு. காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து கார்ல போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அப்படியே காவேரி பார்க்குறாங்க. "உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட்டு கேட்கலாமா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "சொல்லு காவேரி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு. இதில என்ன இருக்கு?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்ல, உங்க ஒய்ஃப் உயிரோட இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க அவங்க கிட்ட எதுக்காக நீங்க சண்டை போட்டீங்க? ஏன் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க? அதான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல, சொல்லுவீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இதில என்ன காவேரி இருக்கு? எல்லாமே நான் சொல்லுவேன். எங்க கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னது கான்ட்ராக்ட் கல்யாணமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா காவேரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ணேன். எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
ஜென்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனா சீக்கிரத்தில மறக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. வீட்ல ஆனா தாத்தா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து என்ன கம்பல் பண்றாங்க. "நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நீ அப்பதான் நல்லா இருப்பேன்னு" சொல்லிட்டு என்ன பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அந்த நேரத்தில தான் என்னோட ஒய்ஃப பார்த்தேன். பார்த்த உடனேயே எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகல. ஒரு மாதிரி சண்டை வந்துட்டே தான் இருக்கும். ஆனா, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை அதிகமா இருந்தது. அவங்க ஃபேமிலில கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது. அதனால பணம் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டா. அப்ப நான் சொன்னேன், "நான் உனக்கு பணம் தரேன். நீ என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா? கான்ட்ராக்ட் மாரி 1 வருஷம் தான் நீ என் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் போயிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவள கல்யாணம் பண்ண பணம் குடுத்துட்டு. அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே காவேரி அப்படி பார்க்குறாங்க. "உண்மையாவா? இதெல்லாம் பண்ணீங்களா என்ன? அது எப்படி ஒரு கல்யாணத்துல 1 வருஷம் வாழ்ந்தா போதும்? எப்படி உங்களால ஏதோ படத்துல வரா மாதிரி இருக்கு?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா காவேரி, படத்துல வரா மாதிரியே தான் இருக்கு. அதனால என் பொண்டாட்டி என்ன புடிக்கலனா கூட என் கூட 1 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா. ஆனா, அந்த 1 வருஷத்துல அவள எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவள பிரிய எனக்கு மனசே இல்ல. ஆனா, அவ என்ன விட்டுட்டு போயிட்டா நீங்க வேணான்னு." "என்னங்க உங்க வாழ்க்கையில இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. சாதாரணமா சொல்றீங்க." அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "என்ன காவேரி பண்றது? இப்படிதான் நடந்துச்சு. ஆனா என் பொண்டாட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்புறம் நாங்க பிரிஞ்சுட்டோம். அவ்வளோதான். அவ எங்கேயோ போயிட்டா. எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா இப்ப நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா என் பொண்டாட்டி என் கூட வந்துருவா. நான் என் பொண்ணோட ஒய்ஃப், என்னோட குழந்தை எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழப் போறோம்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "உண்மையாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க நெனச்ச எல்லாமே நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க." அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி வாங்க உங்க வீடு வந்துச்சு. நான் ட்ராப் பண்றேன்." அப்படின்னு விஜய் ட்ராப் பண்ணிட்டு அங்கருந்து அப்படியே கிளம்பி போறாரு. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. என்ன இவரு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டம் தான். எப்படியாவது ஒண்ணு சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள போறாங்க. போன உடனே சாரதா விசாரிக்கிறாங்க. "வா காவேரி வந்துட்டியா? என்ன இன்னைக்கு ஸ்கூல் போக போறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா போகணும்மா." "சரி நீ சாப்பாடு எல்லாம் டிஃபன்லாம் கட்டி வை சரியா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி ஓகே. இங்க பாரு குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்காளா? ஒண்ணும் இல்லல்ல? அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "ஏம்மா நீ அத கேட்குற? குழந்தை தூங்கும்போதே கத்துதும்மா. அப்பா கிட்ட கொண்டு போய் விடு, அப்பா கிட்ட கொண்டு போய் விடுன்னு குழந்தைய பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா." அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் அப்படியாடி? குழந்தை ரொம்ப பயந்துடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா நான் தான் கூட இருந்து தூங்க வச்சேன் தெரியுமா? இல்லன்னா ரொம்ப கஷ்டம் தான்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிடி. இனிமே அந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்தாதடி. பாவம்டி குழந்தை." அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா நான் இனிமே கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன். என் பொண்ணு மாதிரி சூப்பரா நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிம்மா சரி. நான் குழந்தைக்கும் சேர்த்து சாப்பாடு கட்டட்டுமா?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவளுக்கு ஒரு மாரி டயர்டா இருக்கு. அதனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம். நீங்க வீட்லயே வச்சு பார்த்துக்கங்க. நாளைக்கு அனுப்புங்கன்னு" சொல்லிட்டேன். அதனால அம்மு நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு வருவா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஓ! அப்படியாடி? சரி, சரி. அப்ப நான் நாளைலருந்து சாப்பாடு கட்டி தரேன். நீ கொண்டு போய் குழந்தைக்கு குடுக்குறியா?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "அம்மா நீ சாப்பாடு கட்டி குடு. நான் கொண்டு போய் குடுக்குறேன். நீ கவலையே படாதம்மா." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இப்பதான் நீ என் பொண்ணு மாதிரி இருக்க தெரியுமா?" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட பேசினாங்க. சந்தோஷமா பேசினாங்க தெரியுமா? அவங்க எல்லாரையுமே ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, 'பரவால்ல நல்லது தானே' அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அம்முவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சீக்கிரமா வந்துருவாங்கம்மா." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "எப்பிட்ரி அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவா அவங்க இறக்கலம்மா. உயிரோட தான் இருக்காங்க. எங்கேயோ இருக்காங்க போல இருக்கு. இவரு போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? நல்ல வேளை. எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. "அம்மா அது மட்டும் இல்ல. இவரு இருக்கார்ல விஜய்." "ஆமாடி" அப்படின்னு சொல்றாங்க. "அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவங்களாம்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல, அவரு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. அவங்க ஏதோ கோவத்துல போயிட்டுருக்காங்க." அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே காவேரி சொல்றாங்க. "அட கடவுளே! இது எல்லாத்தையுமே இவகிட்ட சொல்லிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. நல்லது தான். எல்லாத்தையுமே சொல்ல சொல்ல இவளுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா நல்லா தானே இருக்கும். அத நினைச்சு தான் மாப்பிள சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. "சரிம்மா நான் கிளாஸ்க்கு டைம் ஆகுது. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே காவேரி எப்பவும் போல போறாங்க ஸ்கூலுக்கு. விஜய் வராரு விட்டுட்டு. வந்த உடனே தாத்தா கேட்குறாரு, "என்னப்பா காவேரி விட்டுட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. இங்க பாரு விஜய் இன்னைக்கு எங்கேயுமே போகாத. நீ குழந்தை கூடயே இரு சரியா? குழந்தை ரொம்ப பயந்துருக்கா. அதனால நாம தான் சேஃபா பார்த்துக்கணும். நீ குழந்தை கூடயே இரு." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "சரி தாத்தா நான் எங்கேயுமே போல. நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். சரியா?" அப்படின்னு மேல போறாரு. அப்படியே அம்மு எழுந்துக்கிறாங்க. "அப்பா, அப்பா" அப்படின்னு. "இந்தா இங்க தாம்மா இருக்கேன். அம்மா எங்க? இங்க தான் இருக்கேன் நான்." அப்படின்னு சொல்றாரு. "அம்மா எங்க?" "அம்மாவா? மிஸ் மிஸ் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மு, மிஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா. அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அவங்க ஸ்கூலுக்கு போகணும். அதனால அவங்க போயிட்டாங்கம்மா." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்பா எனக்கு மிஸ்ஸு வேணும்ப்பா. ஏன்ப்பா நீங்க அனுப்பி விட்டீங்க? என்ன எழுப்பியிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா நீ அசந்து தூங்கிட்டு இருந்த. உன்ன எப்படிம்மா எழுப்ப முடியும்? அதனால தான் அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேணாம். இன்னைக்கு ஃபுல்லா அப்பா உன் கூட தான் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "அப்பா உண்மையாவா? என் கூட இருக்க போறீங்களா? அப்பா எனக்கு ஜாலியா இருக்குப்பா." "ஓகே, ஓகே, ஓகே, ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.
உனக்கு இன்னைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாமே நான் அப்பா வாங்கி தரேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும்ப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. அப்படி கீழே இறங்கி வராங்க. ஆமா, நீ டிஃபன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி டிஃபன்லாம் ஊட்டி விடுறாங்க, சாப்பிட்றாங்க. இன்னைக்கு அப்பா என் கூட தான் இருக்க போறாராம் தாத்தா. அப்பா எனக்கு ஜாலியாக இருக்குது தெரியுமா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், எங்கள் மிஸ்ஸை போய் நாளைக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. சூப்பர்மா, நாளைக்கு நீ போய் உங்கள் மிஸ்ஸை பாரு சரியா, இன்னைக்கு அப்பா கூட இரு, தாத்தா எல்லாருமே உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஜாலியாக இருக்கும், ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஆ ஓகே தாத்தா, ஓகே ஓகே தாத்தா, ஆனால் ஒருத்தவன் என்னை கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு அவனை நினச்சா பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவன்லாம் இனிமேல் வரமாட்டான், நீ அவனை நினச்சி பயப்படாது சரியா, தாத்தாவும் கூட தானே இருக்க, நீ பயப்படாத, நான் அப்பா எல்லாருமே இங்கே தான் இருக்கும், அந்த அளவுக்கு விட்டுற மாட்டோம் சரியா, இனிமேல் ஸ்கூலில் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது சரியா, அம்மா நம்ம தெரிஞ்சவங்க மட்டும் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் போகணும், அப்பா கூப்பிட்டா போகணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய், எதுக்கும் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு கேளு, பேரண்ட்ஸ் யாருமே வராமல் எப்படி நீங்கள் குழந்தைய அனுப்புனீங்க, தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வாட்டி போய் கேட்டு வா, தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன், நீங்கள் அம்முவை பார்த்துக்கோங்க, அப்பா என் கூட தானேப்பா இருக்கேன்னு சொல்கிறீங்க, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூல் போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு அங்கே போயிட்டு மேமை பார்க்குறாரு. பார்த்த உடனே நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என் பொண்ணு அம்மு உங்கள் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்கேன், நீங்கள் யார் கூடயே அனுப்பியிருக்கீங்க, இந்த அளவுக்கு ஒரு சேஃப் இல்லாமல் நாங்கள் எப்படி ஸ்கூலில் சேர்க்கறது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஐயோ விஜய், இப்படிலாம் நடந்திருக்கா, எனக்கு தெரியாது விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க, என்னோட குழந்தைய ஒருத்தவங்க கடத்திட்டு போயிருக்காங்க, எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு, நான் குழந்தைய காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் அந்த ஸ்கூல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஐயோ நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, ஸ்கூலுக்கு இந்த கெட்ட பேரை வர வச்சிடாதீங்க, அப்புறம் நாளைக்கு ஸ்கூலில் எந்த குழந்தையும் சேராமல் போயிடுவாங்க, நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான். என்னங்க நீங்கள் சாதாரணமாக மன்னிப்பு கேட்குறீங்க, மன்னிக்கிறது சாதாரண விஷயம், என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தால் உங்களால் திருப்பி கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. விஜய், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், நான் உங்ககிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் எந்த குழந்தைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அவங்க பேரண்ட்ஸ் வரலனா கூட ஒருத்தர் இருந்து நீங்கள் இன்சார்ஜ் எடுத்து பார்த்துக்க தான் செய்யணும், லேட்டாக வர வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு தான் போகணும், இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணணும், ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார். சாரி விஜய், நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் இனிமேல் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குறோம், இது தெரியாமல் எங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கு இந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மேடம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே வராரு. காவேரி பார்க்குறாரு. என்ன நீங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை, இனிமேல் குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்க சொல்லி மேம் கிட்ட சொல்லிட்டு போவேன். தாத்தா விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, நான் எப்படி பயந்தனோ அதே மாதிரி அந்த ராகவால் குழந்தைக்கு பிரச்சனை வந்துடுச்சு பார்த்தியா, குழந்தை தூக்கத்தில் கூட அலறா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு, பாவம் தெரியுமா அப்படின்னு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. இங்கே பாரு விஜய், நான் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல, நான் இதை தான் ஏற்கனவே யோசித்தேன், யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க, என்னோட பேரன் நல்லா இருக்கணும், அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அப்படி தான் யோசிப்பாங்க, புரியுதா, அதனால தான் நாங்கள் உன்னையும் காவேரியும் பிரித்தோம், வேறு எந்த காரணமும் இல்லை, அதனால் நீ கோவப்பட்டு தாத்தா கிட்ட பேசாமல் இருந்துடாதடா, டேய் உன்னை விட்ட எனக்கு யாரும் இல்லைடா, நீ தாண்டா எனக்கு எல்லாமே, என்கிட்ட பேசுகிற வயசான காலத்தில் நான் என்னடா பண்ணுவேன், என் மேலே நீ கோவத்தை காட்டாதடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு. தாத்தா நீங்கள் எதுக்காக இவ்வளோ வருத்தப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ காவேரி குழந்தை 3 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா, இனிமே நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தாலே எனக்கு போதும், இந்த கடவுள் ஏதோ ஒரு வகையில் உங்களை சேர்த்து வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன், நான் தூங்குறேன் அப்படின்னு அங்கே வந்து விஜய் மேலே போகிறாரு. காவேரி குழந்தைய தூங்க வைக்கிறாங்க, அப்படியே தடவி விடுறாங்க, அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. குழந்தைய ரொம்ப பாசமாக பார்த்துட்டு கூடவே அவங்களும் படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க, கையெல்லாம் போட்டுட்டு கூடவே படுத்துட்ருக்காங்க. விஜய் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தை கூட கை போட்டுட்டு அப்படியே விஜய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். காவேரி, நீ உன்னோட குழந்தையோட தான் தூங்கிட்டு இருக்கன்ற விஷயம் உனக்கு தெரியாதுல்ல, அப்படி தெரியலனா கூட உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பாண்டு, ஒரு இது இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா, ஒரு அம்மா பொண்ணு சேர்ந்து தூங்குறது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். கடவுளே, காலம் ஃபுல்லாக எப்போவுமே இவங்களை நான் இப்படியே பார்க்கணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு விஜய் அப்படியே பார்க்குறாரு. காவேரி நல்லா தூங்குறாங்க. அப்படியே எழுந்து வராரு. அந்த உடனே காவேரி, என்னங்க நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுந்து வராங்க. எல்லாருமே சேர்ந்து கீழே வராங்க. அந்த உடனே, சித்தி காவேரிக்கும் ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு விஜய் கேட்குறா. இரு விஜய், இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி காஃபி கொண்டு வராங்க. எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சிட்டோடனே அவங்க சித்தப்பா வராரு. வந்த உடனே கேட்குறாரு, என்னம்மா காவேரி நைட் இங்கே தங்கிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமா. நைட்டு நான் இங்கேயே தான் தங்கிட்டேன். குழந்தை ரொம்ப பயந்துட்டா மாதிரி இருக்கு. இப்ப பரவாயில்லையாம்மா? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. ஆ பரவால்ல. ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டுருக்காங்க. சரிம்மா. நீ இருந்து டிஃபன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி சொல்றாங்க. இல்ல, இல்ல டைம் ஆகுது. நான் இப்போ போனா தான் நான் இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும். டைம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இங்க பாரும்மா, குழந்தை உன் மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. ஆமா, எனக்கும் ஒரு குழந்தை மேல ரொம்ப பாசமா தான் இருக்கு. என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க எல்லாரையும் நான் பார்க்கும்போது ஏற்கனவே உங்கள பார்த்தா மாதிரி எனக்கு இருக்கு. ஆனா என்ன காரணம்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, இவங்களெல்லாம் பார்த்தா மாதிரி இருந்தா நல்லது தானே! விடு, நீ நல்லா பேசு. இதில என்ன இருக்கு? அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிம்மா பார்த்துக்கோ சரியா? ஆமா, குழந்தைய நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. குழந்தை ரொம்ப பயந்துருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிங்க தாத்தா, நான் கொண்டு போய் காவேரி வீட்ல விட்டுட்டு வரேன் அப்படின்னு விஜய் போறாரு. சரிப்பா பார்த்து போய் விட்டுட்டு வா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து கார்ல வராங்க. அப்ப வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. எப்படியாவது காவேரி, விஜய சேர்த்து வச்சிடணும்ப்பா. நம்ம பண்ண தப்ப நாம தான் சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க சித்தி சொல்றாங்க. ஆமாம்மா எனக்கும் புரியுது. காவேரி, விஜய், குழந்தை 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. நீ கேட்டியா? காவேரி சொல்றத நீ கேட்டியா? நம்ம எல்லாரையும் ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்றா. அப்போ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும்னு எனக்கு தோணுது. சீக்கிரமாவே விஜய், காவேரி, குழந்தை 3 பேருமே சேர்ந்து ஒண்ணா வாழ்வாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்படி நடந்தா சந்தோஷம்ப்பா. அத தானப்பா நாங்கலாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்றாங்க. அவங்க சித்தப்பா அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்ல. நானும் அதான் நினைக்கிறேன். அந்த ராகவ் வந்து ஆக்ஷன்ல இறந்துட்டான்ல. அதனால இப்போ ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிட்டு இருக்காரு. காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து கார்ல போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அப்படியே காவேரி பார்க்குறாங்க. "உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட்டு கேட்கலாமா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "சொல்லு காவேரி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு. இதில என்ன இருக்கு?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்ல, உங்க ஒய்ஃப் வந்துட்டு உயிரோட இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க அவங்ககிட்ட எதுக்காக நீங்க சண்டை போட்டீங்க? ஏன் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க? அதான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல, சொல்லுவீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இதில என்ன காவேரி இருக்கு? எல்லாமே நான் சொல்லுவேன். எங்க கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னது கான்ட்ராக்ட் கல்யாணமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா காவேரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ணேன். எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஜென்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனா சீக்கிரத்தில மறக்க மாட்டாங்க." அப்படின்னு விஜய் சொல்றாரு. வீட்ல ஆனா தாத்தா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து என்ன கம்பல் பண்றாங்க. "நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நீ அப்பதான் நல்லா இருப்பேன்னு" சொல்லிட்டு என்ன பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அந்த நேரத்தில தான் என்னோட ஒய்ஃப பார்த்தேன். பார்த்த உடனேயே எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகல. ஒரு மாதிரி சண்டை வந்துட்டே தான் இருக்கும். ஆனா, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை அதிகமா இருந்தது. அவங்க ஃபேமிலில கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது. அதனால பணம் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டா. அப்ப நான் சொன்னேன், "நான் உனக்கு பணம் தரேன். நீ என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா? கான்ட்ராக்ட் மாரி. 1 வருஷம் தான் நீ என் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் போயிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவள கல்யாணம் பண்ண பணம் குடுத்துட்டு. அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே காவேரி அப்படி பார்க்குறாங்க. "உண்மையாவா? இதெல்லாம் பண்ணீங்களா என்ன? அது எப்படி ஒரு கல்யாணத்துல 1 வருஷம் வாழ்ந்தா போதும்? எப்படி உங்களால ஏதோ படத்துல வரா மாதிரி இருக்கு?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா காவேரி, படத்துல வரா மாதிரியே தான் இருக்கு. அதனால என் பொண்டாட்டி என்ன புடிக்கலனா கூட என் கூட 1 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தா. ஆனா, அந்த 1 வருஷத்துல அவள எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவள பிரிய எனக்கு மனசே இல்ல. ஆனா, அவ என்ன விட்டுட்டு போயிட்டா நீங்க வேணான்னு." "என்னங்க உங்க வாழ்க்கையில இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. சாதாரணமா சொல்றீங்க." அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "என்ன காவேரி பண்றது? இப்படிதான் நடந்துச்சு. ஆனா என் பொண்டாட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்புறம் நாங்க பிரிஞ்சுட்டோம். அவ்வளோதான். அவ எங்கேயோ போயிட்டா. எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா இப்ப நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா என் பொண்டாட்டி என் கூட வந்துருவா. நான், என் பொண்ணோட ஒய்ஃப், என்னோட குழந்தை எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழப் போறோம்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "உண்மையாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க நெனச்ச எல்லாமே நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க." அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி வாங்க, உங்க வீடு வந்துச்சு. நான் ட்ராப் பண்றேன்." அப்படின்னு விஜய் ட்ராப் பண்ணிட்டு அங்கருந்து அப்படியே கிளம்பி போறாரு. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. என்ன இவரு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டம் தான். எப்படியாவது ஒண்ணு சேர்ந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள போறாங்க. போன உடனே சாரதா விசாரிக்கிறாங்க. "வா காவேரி வந்துட்டியா? என்ன இன்னைக்கு ஸ்கூல் போக போறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா போகணும்மா." "சரி நீ சாப்பாடு எல்லாம் டிஃபன்லாம் கட்டி வை சரியா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி ஓகே. "இங்க பாரு குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்காளா? ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "ஏம்மா நீ அத கேட்குற? குழந்தை தூங்கும்போதே கத்துதும்மா. அப்பா கிட்ட கொண்டு போய் விடு, அப்பா கிட்ட கொண்டு போய் விடுன்னு குழந்தைய பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா." அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் அப்படியாடி? குழந்தை ரொம்ப பயந்துடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா நான் தான் கூட இருந்து தூங்க வச்சேன் தெரியுமா? இல்லன்னா ரொம்ப கஷ்டம் தான்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிடி, இனிமே அந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்தாதடி, பாவம்டி குழந்தை." அப்படின்னு சாரதா சொல்றாங்க.
அம்மா நான் இனிமேல் கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன், என் பொண்ணு மாதிரி சூப்பராக நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரிம்மா சரி, நான் குழந்தைக்கும் சேர்த்து சாப்பாடு கட்டட்டுமா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவளுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அதனால இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், நீங்கள் வீட்லேயே வச்சு பார்த்துக்கோங்க, நாளைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு, அதனால அம்மு நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு வருவா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஓ அப்படியாடி, சரி சரி, அப்போ நான் நாலேருந்து சாப்பாடு கட்டி தரேன், நீ கொண்டு போய் குழந்தைக்கு கொடுக்குறியா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அம்மா நீ சாப்பாடு கட்டி கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், நீ கவலையே படாதம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, இப்போ தான் நீ என் பொண்ணு மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா உனக்கு ஒரு தெரியுமா, வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட பேசினாங்க, சந்தோஷமாக பேசினாங்க தெரியுமா, அவங்க எல்லாரையுமே ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன், அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அம்முவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சீக்கிரமாக வந்துருவாங்கம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எப்படி அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அவங்க இறக்கலம்மா, உயிரோடு தான் இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க போல இருக்கு, இவர் போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நல்ல வேலை, எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. அம்மா அது மட்டும் இல்லை, இவர் இருக்கார்ல விஜய், ஆமாடி அப்படின்னு சொல்கிறாங்க, அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவங்களாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு, அவங்க ஏதோ கோவத்தில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே காவேரி சொல்கிறாங்க. அடக்கடவுளை, இதை எல்லாத்தையுமே இவகிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. நல்லது தான், எல்லாத்தையுமே சொல்ல சொல்லி இவளுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தால் நல்லா தானே இருக்கும், அதை நினச்சி தான் மாப்பிள்ளை சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிம்மா நான் கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே காவேரி எப்பவும் போல் போகிறாங்க ஸ்கூலுக்கு. விஜய் வராரு விட்டுட்டு. வந்த உடனே தாத்தா கேட்குறாரு, என்னப்பா காவேரி விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா, இங்கே பாரு விஜய், இன்னைக்கு எங்கேயுமே போகாத, நீ குழந்தை கூடயே இரு சரியா, குழந்தை ரொம்ப பயந்துருக்கா, அதனால நாம தான் சேஃபாக பார்த்துக்கணும், நீ குழந்தை கூடயே இரு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி தாத்தா, நான் எங்கேயுமே போகல, நான் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு மேலே போகிறாரு. அப்படியே அம்மு எழுந்துக்கிறாங்க. அப்பா அப்பா அப்படின்னு, இங்கே தான் இருக்கேன் அம்மா, இங்கே தான் இருக்கேனா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா எங்க, அம்மாவா, மிஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மு, மிஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா, அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அவங்க ஸ்கூலுக்கு போகணும், அதனால அவங்க போயிட்டாங்கம்மா அப்படின்னு விஜய் சொல்கிறார். அப்பா எனக்கு மிஸ்ஸு வேணும்ப்பா, ஏன்ப்பா நீங்கள் அனுப்பி விட்டீங்க, நீ எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ அசந்து தூங்கிட்டு இருந்தா உன்னை எப்படிமா எழுப்ப முடியும், அதனால தான் அவங்க போயிட்டாங்க, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு ஃபுல்லாக அப்பா உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். அப்பா உண்மையாவா, என் கூட இருக்க போகிறீங்களா, அப்பா எனக்கு ஜாலியாக இருக்குப்பா, ஓகே 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 ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உனக்கு இன்னைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாமே நான் அப்பா வாங்கி தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும்ப்பா, எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. அப்படி கீழே இறங்கி வராங்க. ஆமாம், நீ டிஃபன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி டிஃபன்லாம் ஊட்டி விடுறாங்க, சாப்பிட்றாங்க. இன்னைக்கு அப்பா என் கூட தான் இருக்க போகிறாரா தாத்தா, அப்பா எனக்கு ஜாலியாக இருக்குது தெரியுமா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், எங்கள் மிஸ்ஸை போய் நாளைக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. சூப்பர்மா, நாளைக்கு நீ போய் உங்கள் மிஸ்ஸை பாரு சரியா, இன்னைக்கு அப்பா கூட இரு, தாத்தா எல்லாருமே உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஜாலியாக இருக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே தாத்தா, ஓகே ஓகே தாத்தா, ஆனால் ஒருத்தவன் என்னை கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு அவனை நினச்சா பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவன்லாம் இனிமேல் வரமாட்டான், நீ அவனை நினச்சி பயப்படாது சரியா, தாத்தாவும் கூட தானே இருக்க, நீ பயப்படாத, நான் அப்பா எல்லாருமே இங்கே தான் இருக்கும், நான் அந்த அளவுக்கு விட்டுற மாட்டோம் சரியா, இனிமேல் ஸ்கூலில் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது சரியா, அம்மா நம்ம தெரிஞ்சவங்க மட்டும் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் போகணும், அப்பா கூப்பிட்டா போகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் எதுக்கும் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு கேளு, பேரண்ட்ஸ் யாருமே வராமல் எப்படி நீங்கள் குழந்தைய அனுப்புனீங்க, தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வாட்டி போய் கேட்டு வா, தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன், நீங்கள் அம்முவை பார்த்துக்கோங்க, அப்பா என் கூட தானேப்பா இருக்கேன்னு சொல்கிறீங்க, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கூல் போய்ட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன் அப்படின்னு போகிறாரு. போயிட்டு அங்கே போயிட்டு மேமை பார்க்குறாரு. பார்த்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என் பொண்ணு அம்மு உங்கள் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்கேன், நீங்கள் யார் கூடயே அனுப்பியிருக்கீங்க, இந்த அளவுக்கு ஒரு சேஃப் இல்லாமல் நாங்கள் எப்படி ஸ்கூலில் சேர்க்கறது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஐயோ விஜய் இப்படிலாம் நடந்திருக்கா, எனக்கு தெரியாது விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க, என்னோட குழந்தைய ஒருத்தவங்க கடத்திட்டு போயிருக்காங்க, எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு, நான் குழந்தைய காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் அந்த ஸ்கூல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஐயோ நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, ஸ்கூலுக்கு இந்த கெட்ட பேரை வர வச்சிடாதீங்க, அப்புறம் நாளைக்கு ஸ்கூலில் எந்த குழந்தைங்க சேராமல் போயிடுவாங்க, நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான். என்னங்க நீங்கள் சாதாரணமாக மன்னிப்பு கேட்குறீங்க, மன்னிக்கிறது சாதாரண விஷயம், என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா உங்களால் திருப்பி கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. விஜய் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும், நான் உங்ககிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்
பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இனிமேல் எந்த குழந்தைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்க பேரண்ட்ஸ் வரலனா கூட ஒருத்தர் இருந்து நீங்கள் இன்சார்ஜ் எடுத்து பார்த்துக்க தான் செய்யணும். லேட்டாக வர வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு தான் போகணும். இல்லை அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணணும், ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார். சாரி விஜய், நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் இனிமேல் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குறோம். இது தெரியாமல் எங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கு இந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மேடம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே வராரு. காவேரி பார்க்குறாரு. என்ன நீங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை, இனிமேல் குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்க சொல்லி மேம் கிட்ட சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார்.